இந்த இடத்துல ரட்சிக்கப்படாதவங்க நீங்க ரட்சிக்கப்படாது. ஞானஸ்நானம் பெறாதவங்க நீங்க ஒப்புக்கொடுக்கணும். ஞானஸ்நானம் பெறுவதன் மூலமாக உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம். கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஒப்பு கொடுக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்கிற நாளில் பெற்றுக்கொள். 14 வயசுக்கு மேல 14, 15, 16, 20, 30, 40, 50, 60, 70 வயது என்று ஆகி இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவங்க அவங்க மட்டும் அவங்க கையை வானத்துக்கு நேரம் உயர்த்துங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. இசப்பா நான் ஞானஸ்நானம் பெறணும். மற்றவங்க கண்ணை முழுக்க யாரையும் பார்க்க வேண்டாம். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சபையின் போதகர்கள் பார்ப்பாங்க, விசுவாச பிள்ளைகள் எல்லாம் கண்ண முடியும். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டுமே ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும். சின்ன பிள்ளைகளும் பின்னால் சின்ன பிள்ளைகள் கை தூக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு பின்னால் போங்க, கை தூக்குறவங்க முன்னால வாங்க, கை தூக்குறவங்க அப்படியே முன்னால வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க, சபையாரங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கட்டும். ஆசீர்வதிங்க, அப்பா ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள செய்யுங்க. ஆசீர்வதிங்க அப்பா, ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள செய்யுங்க சுவாமி. அப்பா ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா குடும்ப பாராட்டுங்க, இரத்தம் பாராட்டுங்கப்பா. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, இரத்தம் பாராட்டுங்க சுவாமி. இந்த நாள் மகிமைப்படட்டும். எல்லா பிள்ளைகளையும் உடைகளும் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஞானஸ்நானத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் வெற்றி கொள்ளப்படுவாங்க. வாசலை வீணாக்குங்க. செழிப்பும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஞானஸ்நானத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலும் செழிப்பும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சுவாமி. அதையெல்லாம் மாற்றிங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாள் மகிமைப்படுவதாக, இந்த நாள் மகிமைப்படுவதாக. உட்காரவும்